இங்க கீதாங்கிற இந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க லிஃப்ட அங்க வேலை செய்யறவங்களும் ஃபுட் டெலிவரி பண்றவங்களும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே போட்டிருக்காங்க. இந்த பொண்ணும் கடகடன்னு அந்த 7 மாடி ஏறி வேலை செய்யற வீட்டுக்கு போறா. கதவு திறந்த அந்த வீட்டம்மாவும் ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குப்பை எடுத்துட்டு போய் கீழே போட போறா. அங்க ஹெல்மெட்லாம் தீபாவளிக்காக ஆஃபர் ரேட்ல விக்கிறோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவ ஹஸ்பண்டோட ஹெல்மெட்டும் உடஞ்சு போயிருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணும் தன்னோட புருஷனுக்காக ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்காக போய் விலையெல்லாம் கேக்குறா. இப்ப விலையெல்லாம் கேட்டுட்டு அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த 7 மாடி ஏறி வேலை செய்யற வீட்டுக்கு போய் அந்த அம்மா கிட்ட தீபாவளி முன்பணமா ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த அம்மாவும் இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்லி திட்டி சரி போய் பாத்ரூம் கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றாங்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்றா. அந்த அம்மா போயிட்டு பாத்ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து பணத்தையும் கொடுக்குது. பணத்தை வாங்கிட்டு வேகமா போயிட்டு கீழே அந்த ஹெல்மெட் கடைக்காரனை பார்த்தா அங்க இல்ல. இவளுக்கும் ரொம்பவும் கஷ்டமா போயிடுது. இப்ப இவ ஹஸ்பண்ட் வந்து இவள கூட்டிட்டு போறாரு. அப்ப எனக்கு இன்னும் தீபாவளி போனஸ் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்படவும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, என் முதலாளி அம்மாட்ட கேட்டு நான் முன்பணமா 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன், அதை வச்சு தீபாவளியை நல்லா கொண்டாடலாம்னு சொல்றா.